கப்பல் வந்து இதுவா இல்ல இதுவா பேபி மேக்கப் போடுவாங்களா? மனசு காண்டா இருந்தாலும் போண்டா சாப்பிட்டா சரியாயிடும். அக்கி போண்டா சாப்பிடுறியா? மாப்பிள்ளை இவர் தான் கண்ணாடி வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலக்கி ஏன்டா சோகமாயிடுச்சு பாப்பா? அந்த பேசாதல்மா, பேசிட்டே இருக்காத அப்படினோ. ஓபனிங் எடுக்க பேசிட்டே இருக்க ஏலக்கி. அதனால கொஞ்சம் பேசாம இருமான்ற உடனே கோச்சிச்சு. பேச மாட்டேன் நானே அப்படி. அம்மா பேச்சு காக்கல. இதெல்லாம் பண்ணா குட்டில போய் ஐ அம்மா ஐ லவ் யூ தெரிஞ்சேதான் பண்ணேன். பேர்ல குட்டி விட்டுருவேன். ஜாலியா இருக்கும் மக்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மு அம்மு வேணாமோ அங்க ஒட்டாத இங்க போட்டு. ஓகே மக்களே, சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 மாசம் கழிச்சு ஒருத்தங்கள மீட் பண்ண போறோம் மக்களே. ஆமா மக்களே, 6 months ஆயிடுச்சு இல்ல. கூடவே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவலி ரெண்டுத்துக்கும் பிங்கிலே தான் நம்ம போறோம். எங்க போறோம் ஏது போறோம் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடில மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பர்சனல் சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நாம வந்து குளிச்சு முடிச்சிட்டு வந்தாச்சு. நான் ரெடியா ஆயாச்சு மக்களே. இங்க பாருங்க மக்களே நான் கிளம்புறதுதான் நீங்க ஆசையா பாப்பீங்க. நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், என்ன மேக்கப் போடுறேன், எப்ப பார்த்தாலும் நல்லா இந்த ஆசையா பக்கத்துலயே பார்க்க முடியல. இந்த ஆசையா குட்டி சர்க்குக்கு சாப்பாடு இங்க பாரு, வேலை வாங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரி வருது. இப்ப எதுக்கு இது அங்க அங்கன்னு வந்து? நான் தெரிய மாட்டேன்டா, அதனால நான் வரேன்டா. ஐபிஎல்ல ஃபேஸ் பிரைட்டா தான் இருக்கு. இங்க பாரு, லைட்டா பாரு, லைட்ல பாருங்க. ஐபிஎல்ல குளிச்சியா இல்லையா? அப்படியே சாப்பிடுவாங்க. அதுக்குள்ள நான் அழகுக்கு அழகு சரி. இங்க பாரு, இந்த மாரி நாங்க இல்லாத போய் ஏதாவது சொல்லி ஊரை ஏமாத்தி வைக்கிற வேலை எல்லாம் வச்சு கூடாது. இதான் மக்களே, எடிட்ல எல்லாத்தையும் எடுத்துருவேன். இதான் பண்ணனா. ஏய் இப்ப சும்மா ரெடி. புது Dress கேட்க வேண்டிய பழைய Dress. புது ட்ரெஸ் அம்மா கிளம்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, ரெண்டு பேரையும் கிளப்பி வெளியே அனுப்பிச்சாச்சு. நம்ம ஆக்சுவலி இப்ப கிளம்பிடலாம். இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட போறேன். இதை ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, இதான் நம்மளோட டுடேஸ் காஸ்டியூம். ஆக்சுவலி சாரி கட்டலாம் தான் நினைச்சேன். பட் அதுக்கு நம்ம ஒரு 2 hours முன்னாடியே எழுந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி லேட் ஆயிடுச்சா, அதனால சுடிதாரே வந்து போட்டாச்சு. ஸோ மேக்கப் மட்டும் லைட்டா பண்ணிக்கலாம். லைட்டா நான் என்னென்ன யூஸ் பண்றேன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இது நிவியா மம்மா எர்த்தோட பிரைமர். மக்களே லைட்டா பிரைமர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பிரைமர் போடணுமா, பிரைமர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடணுமான்ற கன்ஃபியூஷன் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. கன்சீலர் மக்களே, ப்ரோ கன்சீலர். இது என்னது, ரொம்ப வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே நல்லா இருக்கும். உமா காட்டி நான் சொல்லல, உண்மையாவே டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு பெஸ்ட். கையிலேயே நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் அப்பப்ப கேப்பீங்க மக்களே, இது என்ன யூஸ் பண்றீங்க, அது என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு தனியா நம்மளால வந்து எடுக்க முடியல. அதனால இந்த மாதிரி ஏதாவது கிளம்பும் போது எடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அப்புறம் ஒயிட் கன்சீலர் பாத்தீங்கன்னா என்னது, ஸ்விஸ் பியூட்டியோடையது. இதோட ஷேட் பாத்தீங்கன்னா வார்ம் சாண்ட் 01. லைட்டா அப்படியே மேல மேல வச்சு, திஸ் இஸ் மை கன்சீலர் பிரஷ். இது வந்து பேக் 219. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருடங்களா நிறைய ப்ராடக்ட் வாங்கி ரிசர்ச் பண்ணி ஓகே இதெல்லாம் தான் நமக்கு செட் ஆகுதுன்னு நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது, இன்க்ளூடிங் இந்த பிரஷ். ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இது நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேக்கோட ஸ்டூடியோ HD 4.5 சூப்பரா இருக்கு. செம்ம ஸ்டே கொடுக்குது. நான் மக்களே என்னோட ஃபவுண்டேஷன் பிரஷ் இதை பாருங்க, பின்னாடி லக்கி பேபி வந்து உடச்சிருக்கு. ஆனா பிரஷ் ஓகேவா இருக்குன்றதுக்காகவே நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சிச்சு. இந்த காம்பாக்ட் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மக்களே எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் வந்து மெபிலினோட ஃபிட் மீ சாப்பிட்டுச்சா இல்லையாது அதுக்குள்ளவா மொட்டை எங்கேயாவது கிளம்பணும்னா மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு நின்றுவேன். 310 மக்களே, ஃபிட் மீ மெபிலின் ஃபவுண்டேஷன் பவுடர் காம்பாக்ட் வந்து 310. இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதை விட பெட்டரா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஐலைனர் வந்து இது, மஸ்காரா வந்து இது மக்களே. ஐ ஷேடோ வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டி இது மக்களே. இது எனக்கு எப்படி போடணும்லாம் தெரியாது, சும்மா அப்படியே எடுத்து இப்படி வச்சுப்பேன். அதுக்கு மேல ஐலைனர். ஓகே மக்களே, ஐ வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து போடணும் மக்களே. இது என்னதுன்னா தெரியல மக்களே, இது பேர் என்னன்னு தெரியல. இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல.
போடல. நரிஷிங் லிப் பாம் வந்து முன்னாடியே போட்டிருக்கணும். பட் நான் போடல. இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா நம்ம வந்து லிப்ஸ்டிக் போடணும். அதனால நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகே மக்களே, கண்ணுக்கு கீழேயும் நம்ம வந்து காஜல் வச்சோம். கழுவ வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களே 5 நிமிஷத்துல சாப்பிட்டுச்சு, 10 நிமிஷத்துல தண்ணி குடிச்சிச்சு. இருக்கிற எல்லா வேலையும் பட்டு 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 பட்டுன்னு முடிச்சிச்சு. லக்கி இங்க பாருங்க, இது வேற நம்ம மாத்திடலாம். குடி போய் மாத்தி கூட்டோம் பண்ண இப்போ போய் மாத்திடலாம். ஓகே மக்களே, ஓரளவுக்கு பட்டி டிங்கரிங் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. கப்பல் வந்து இதுவா இல்ல இதுவான்னு தெரியல மக்களே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இது போட்டா காமனா இருக்கும். இது வந்து மேட்ச். நீ என்ன பண்ணுகிற? இப்போ மணி எத்தனை ஆகுதுன்னு தெரியுமா? 1 மணி நேரமா இங்கேயே உயர்ந்த நம்பிக்கை. கரெக்டா சொல்ற டைம்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பேபிங்க மேக்கப் போடுவாங்களா? போடுவோம்டா, நாங்க எல்லாம் பண்ணுவோம்டா. கண்ணை மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, பண்ணுங்க. பேபிங்க லிப்ஸ்டிக் போடலாமா பாப்பி? வெரி குட். மேக்கப் போடும்போது மட்டும் தானே வாய் அமைதியா இருக்கு. பேசி இந்த மக்கள் இருக்குது. வாங்க வாங்க போண்டா ஓட வாங்க. உச்சக்கட்ட போண்டா பசி மக்களே. மனசு காண்டா இருந்தாலும் போண்டா சாப்பிட்டா சரியாயிடும் மக்களே. நம்ம கிளம்பாம இங்கே நின்று அதை பத்தி ஏதாவது பேசுறியா? கவலைக்குதா? ஃபங்க்ஷன் 11 மணினாங்கடி. டைம் இங்கே 11 மணி. கரெக்டா லஞ்சுக்கு அங்க போய் இலையில கை வைக்கணும்ன்ற மாதிரி கிளம்புறீங்களா எல்லாம்? மார்னிங் 9:30 நம்ம கிளம்பிடுவோம்னு இந்த பெரிய சருக்கு சூர்யா ப்ரோ பவா சூர்யா கிட்ட சொல்லி இருக்கு. ஆமா, அதனால ஒரு 10 o'clock கிளம்புவாங்கன்ற மாதிரி நான் பேஸ் பண்ணி சொன்னேன். ஆனா 11 o'clock அப்படியே ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து 9:30க்கு ஃபோன் பண்ணி நாங்க இப்பதான் எழுந்தோம். நாங்க 9:30க்கு எழுந்துக்கவே இல்லை, 10 o'clock தான் எழுந்தோம். அதனால பொறுமையாவே கிளம்பலான்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இப்போ அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒன்னா போயிடலாம். அவங்க வீடு தாண்டி தான் நம்ம போகணுமா? ஆக்சுவலி அவங்க இன்னொரு கார்ல வராங்க. அவங்க அப்படியே இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஆனா போகும்போது அப்படியே போயிடலாம். நாங்க சரி எதுக்கு இந்த சும்மா இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படி வந்து போண்டா சாப்பிட்டு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. வீணாக்க கூடாது நேரத்தை. ஆமா, இந்த சைடு பாருங்க. லக்கி போண்டா சாப்பிடுறியா? தெரிஞ்சுக்கோ, குழந்தைக்கு தெரியுது. நம்ம வந்து ஃபங்க்ஷன் நெருக்கத்துக்கு நம்ம வந்து ஐ மீன் ஃபங்க்ஷன் நெருக்கத்துக்கு இல்லடி, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கிட்டக்க நம்ம வந்து வந்தாச்சு. பவா சூர்யா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், யாரை பார்க்க போயிட்டு இருக்கோம்ன்றத உங்ககிட்ட நாங்க சொல்லவே இல்லை. ஸோ நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பேபிமா அண்ட் மாமா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். மேப் இருக்கு மக்களே, நாங்க அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். தெரியாது, அப்புறம் வேற எங்கேயாவது போயிடுவோம். பாத்தண்டா டே, நீதான் மாப்பிள்ளையாட்டு நின்று இருக்கேன். உன்னை விட முடியுமாடா? இங்க பாரு, மொட்டலைக்கு ஒழுங்கா உள்ள வந்துரு. அம்மா கீழே எல்லாம் எட்டி பார்க்க கூடாதம்மா, வாமா. பொறுமையா போ, பொறுமையா போ. இவங்க நேத்தே ஃபங்க்ஷன் நேத்து அப்ப கூட இருங்க. ஐயோ நீங்க நேத்து வந்துட்டீங்க, அதனால நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நாளைக்கே ஃபங்க்ஷன் சொல்லி எனக்கு தெரியாது. நாளைக்கு வாங்கன்றாரு. நாங்க தான் வந்துட்டோம். இன்னைக்கு நாங்க பாத்துட்டு போறோம். நாளைக்கு நான் நல்லா இல்லடா, நீ நல்லா இருக்க. நான் நல்லா இல்ல. நாளைக்கு வர. இப்ப நான் கேட்டதுக்கு நான் இப்பதான் வந்தேன் சங்கீதா. ஆனா இந்த நாள பண்ணி வச்சிருக்கேன் நான் நினைக்கவே இல்ல. சம்பவத்தை சைலண்டா வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி போன மாசம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஓ, இத ஒரு ரொட்டீனா தான் வச்சிருக்கு போல இந்த குடும்பம். ஃபங்க்ஷன் போய் ஒரு 1000 ரூபாய் சைக்கிள் குழந்தைக்கு போய் பார்த்தா வந்த உடனே மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா ட்ரெஸ் இல்ல. குடும்பமா ட்ரெஸ் மாத்துறது. அதுதான் சொல்றேன். ஏன்டா கலாய்க்கிறீங்க மாப்பிள்ளையா? ஹாய் ஜாயின் ப்ரோ, ஹாய் ப்ரோ. குடும்ப தலைவருடைய பொறுப்பு அதிகமா இருக்கிறது. இங்க முதல்ல சொல்ற கர்த்தருக்கு பயந்து, அதாவது கடவுளுக்கு பயந்து நீ கட்ட வேண்டாம், உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டுறேன். மாப்பிள்ளை இவர் தான் கண்ணாடி. ஆனா இவன் டிஜிட்டல் இந்தியா.
ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. போட்டிங் எல்லாத்தையும் கழிச்சு இப்போ உங்களுக்கு தெரியாது அடையாளம் இதுதானா இல்ல வேற யாராவது மக்களே, நான் மேக்கப் போடல அழகுதான் மக்களே. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இல்ல மேக்கப் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கியூட்டி அக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மேக்கப் போடல கியூட்டி தான் மக்களே. மேக்கப் போடலனா இது அக்கான்றதே உங்களுக்கு தெரியாது, வேற யாரோ. ஓகே மக்களே, செம்ம டயர்டா இருக்கு. போன தினமும் ஃபங்க்ஷனுக்கு லேட் தான். ஆனா எங்களுக்கு மேல அவங்க லேட். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளே ஓவர்டேக் பண்றதுக்கு இன்னும் எல்லாரும் இருக்காங்க. போனதே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆனா அவங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வருவாங்க. ஏதோ சண்டேன்றதுனால சர்ச் போயிட்டு வந்தாங்கன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகி 2 o'clock போல தான் சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் ஜிபே மொய் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் மெயினா முக்கியமா வந்து என்னன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 6 month கிட்ட ஆயிடுச்சு நம்ம எல்லாரையுமே மீட் பண்ணி. ஆக்சுவலா நேர்ல மீட் பண்ணி நாங்க ஜெனரலா வந்து போன்ல பேசிட்டு இருப்போம். நிறைய பேர் எனக்கு தெரியல, நீங்க ஏன் அப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்க? அதாவது பேசிக்கலன்னா சண்டை போட்டுருக்கீங்க. ஆக்சுவலா வீடியோல பாக்கலன்னா அவங்க மீட் பண்ணிக்க மாட்டாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதான் எனக்கும் பேரும் அவங்களுக்கும் சண்டே வரவே வராது. நாங்க தான் யாருக்கிட்டே சண்டை வர நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா ஒர்க் மக்களே, அவங்களுக்கு வீடு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பிகாஸ் நாங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டோம். என்னன்னா அவங்க வீடு கட்டுறாங்க. அக்கா ஆக்சுவலி ஃபோன் பண்ணி சொல்வாங்க, நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றீ மீட் பண்ணலாம்னு சொல்வாங்க. சரி ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஹெசிடேட்டடா இருக்கும். ஃபோன் பண்ணா அவங்க வேலையா இருப்பாங்களோ, நம்ம கூப்பிட்டோமேனு வந்துடுற மாதிரி, அவங்க லக்கிய பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு காட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அந்த ஒரு டைம் செட் ஆகாது. இன்னைக்குமே ஃபங்க்ஷன் பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம், ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சு சொல்லுங்க வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிருக்கோம். ஃபைனலா ஹவுஸ் வார்மிங் முடிச்சு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னொரு இடத்துக்கும் நம்ம இப்ப கிளம்பணும். நாங்க கொஞ்சம் ஸ்பீடா கிளம்பி வந்துட்டோம் சீக்கிரமாவே. அதுதான் மக்களுக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் மென்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னா கீழ ஐடி கொடுங்க. ஃபாலோ எல்லாமே பண்ணிடுங்க மக்களே. லக்கிக்கு ரொம்ப தூக்கம் வந்து சுத்திட்டு இருக்கு. அதனால நாங்க தூங்க வைக்கிறோம். சோ நெக்ஸ்ட் மீட் பண்ணப்ப பை சொல்லிக்கலாமா? பை. Jugga 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 jugga